வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத விருச்சிக ராசி பலன் பகுதி 2. இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் பிறக்கிறது. முக்கியமாக விருச்சிக ராசி மக்களின் பொது பலன், தொழில் மற்றும் பொருளாதார நிதி கணிப்பு சார்ந்த பதிவுகளை பகுதி 1 பார்த்து கேட்கவும். விருச்சிக ராசி பலன் பகுதி 2. இப்பதிவில் விருச்சிக ராசியின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. விருச்சிக ராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்ற வகையில் பார்க்கும்பொழுது, விருச்சிக ராசி மக்களாகிய நீங்கள் ஒரு காதல் உறவில் தற்சமயம் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் காதல் சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம். சில சிறிய ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் ராகுவும் 11ஆம் வீட்டில் கேதுவும், மாதத்தின் முதல் பாதியில் 11ஆம் வீட்டில் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் செல்வாக்கு செலுத்துவார்கள். இந்த செல்வாக்கினால் தங்களின் காதல் உறவு நல்லிணக்கத்திற்கும் அன்பை நிலைநிறுத்துவதற்கும் பரஸ்பர புரிதலை வளர்ப்பதற்கும் பங்களிக்கும் தன்மையில் இருக்கும். இருப்பினும் உங்கள் காதல் பங்குதாரர் மீது அதிக குருட்டு நம்பிக்கையை வைக்காமல் கவனமாக இருப்பது புத்திசாலித்தனம். உங்களுடைய காதல் உறவு புதியதாக இருந்தால் சில பல விழிப்புணர்வை நீங்கள் கடைபிடிப்பது தங்களுக்கு விவேகமாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. தங்களின் சுயநல உரையாடல்கள் காதலரின் பேச்சில் வெளிவரலாம். ஒருவேளை தனிப்பட்ட நலன்களால் இயக்கப்படும் இத்தகைய சூழ்நிலையில் சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. விருச்சிக ராசி திருமணமான மக்களுக்கு இந்த மாதம் விருச்சிக ராசி மக்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையின் வாக்குறுதியை கொண்டு வந்து சேர்க்கிறது. தங்களின் 7வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதத்தின் முதல் பாதியில் 11வது வீட்டில் இருக்கிறார். இதனால் உங்கள் மனைவியின் மூலம் பலவிதமான நிதி நன்மைகள் மற்றும் உங்கள் சமூக நிலை உயரும். மேலும் இந்த மாதம் முழுவதும் 2வது வீட்டின் அதிபதியான குரு பகவான் உங்கள் 7வது வீட்டில் வசிக்கிறார். அவர் உங்கள் திருமண உறவுகளின் இனிமையை ஊக்குவிப்பார். தம்பதிகள் சுகமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உண்டான சூழலை அவர் உருவாக்கி தருவார். நீங்களும் உங்கள் மனைவியும் ஒற்றுமையாக உங்கள் உறவுகளை மேம்படுத்துவதில் தீவிரமாக செயல்படுவீர்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தின் நல்லிணக்கத்திற்காக அதிகமாக நீங்கள் பாடுபடுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணை குடும்ப மகிழ்ச்சிக்கு கணிசமாக பங்களித்து அவரின் பொறுப்புகளையும் கடமைகளையும் நலமுடன் நிறைவேற்றுவார். இதன் விளைவாக இந்த மாதம் உங்கள் திருமண வாழ்க்கையில் திருப்தி மற்றும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உறுதியளிக்கிறது. விருச்சிக ராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தில் விருச்சிக ராசி மக்களின் குடும்ப விஷயங்களில் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. 2வது வீட்டின் அதிபதியான வியாழன் 7வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் 3வது, முதல் மற்றும் 11ஆம் வீடுகளை மேற்பார்வையிடுகிறார் அவர். இதனால் குடும்பத்தை நிர்வகிப்பதில் தங்களுக்கு குறிப்பிடத்தக்க பங்கை முன்னிலைப்படுத்துகிறார். மேலும் உங்கள் மனைவியும் முக்கிய பங்கு வகிப்பார். இருப்பினும் தங்களின் ராசிக்கு 8வது வீட்டில் செவ்வாய் அமர்ந்து தங்களின் 2வது வீட்டில் தனது முழு அம்ச பார்வையும் செலுத்துவதால் குடும்பத்திற்குள் சூடான வாக்குவாதங்கள் மற்றும் சச்சரவுகள் ஏற்படுவதற்கான சூழலும் இருக்கிறது. இருப்பினும் கூட நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை திறம்பட வழி நடத்த முடியும். விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டில் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் தனது பிற்போக்கு நிலையை தக்க வைத்து அங்கேயே வாசம் செய்வார். மேலும் இந்த மாதத்தின் முதல் பாதியில் சிம்மராசியாலும் சூரிய பகவான் 10ஆம் வீட்டில் வைக்கப்படுவதால் உங்கள் பெற்றோருக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் என்ற நிலை இருக்கிறது. இருப்பினும் அதற்கு தேவையான நிதி முன்னேற்றம் குடும்பத்தில் உருவாகும். இந்த நேரத்தில்
விருச்சிக ராசி மக்கள் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்குரிய சூழலும் இருக்கிறது, சாத்தியமாகவும் செய்யும். தங்களின் உடன் பிறந்தவர்களுடைய நல்வாழ்வை கவனித்து அவர்களுக்கு அதிகபட்ச ஆதரவை நீங்கள் வழங்குவீர்கள். அவர்களும் விடாமுயற்சியுடன் வேலை செய்து தங்கள் நிலையை உயர்த்திக் கொள்வார்கள். உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு அவர்களும் உங்களுடன் சேர்ந்து பங்களிப்பார்கள். இதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அவர்கள் தருவார்கள். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அடைந்து குடும்பம் குதூகலமாக இருக்கும். விருச்சிக ராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 4வது வீட்டில் பிற்போக்கான சனி இருக்கிறார். உங்கள் 6வது வீட்டுக்கு சிறப்பு கவனம் அவர் செலுத்துகிறார். மாதம் முழுவதும் உங்கள் ராசியையும் 6வது வீட்டையும் ஆளும் சூரியன் மற்றும் செவ்வாய் இருவரும் 8வது வீட்டில் நிலைத்திருக்கிறார்கள். மேலும் 11ஆம் வீட்டில் அமைந்துள்ள சுக்கிரனும் கேதுவும் ராகு மூலம் 5ஆம் வீட்டில் தொடர்புகளை உருவாக்குவார்கள். உடல்நலக் கவலைகளை இவர்கள் உருவாக்குவதால் சற்று இது குறித்து விழிப்புடன் இருப்பது நல்லது. இதனால் குறிப்பிடத்தக்க சவால்களை உங்களால் தவிர்க்க உதவும். விபத்துக்கள் அல்லது காயங்களை தடுக்க வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையாக பொறுமையாக வாகனத்தை ஓட்டுங்கள், பயணம் செய்யுங்கள். இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் குறிப்பாக கவனம் செலுத்துங்கள். ஒழுங்கற்ற இரத்த அழுத்தம் இது உங்களை தொந்தரவு செய்யலாம். இது ஒரு விவேகமான அணுகுமுறையாக உடனடி மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. மாத இறுதியில் குறிப்பாக இறுதி வாரத்தில் தோல் தொடர்பான ஒவ்வாமை அல்லது பிரச்சனைகளால் நீங்கள் அசௌகரியத்தை அனுபவிக்கும் சூழலும் இருக்கிறது. விருச்சிக ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்கள் திறமையை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளையும் ஆதாயத்துடன் கழிப்பது அவசியமாகிறது. உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாயும் 6ஆம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டிலும் நிலைத்திருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எச்சரிக்கை உங்களுக்கு அவசியமாகிறது. குறிப்பாக இரத்தம் தொடர்பான உணவு பிரச்சனைகள் கவனம் தேவை. உங்கள் தொழில் வாழ்க்கையை பக்கம் திரும்பினால் இந்த மாதம் உங்கள் வேலையில் குறிப்பிடத்தக்க வெற்றியை உங்களால் கொண்டு வரக்கூடும் என்பதால் அதனால் ஆதாயத்தையும் நீங்கள் அறுவடை செய்து பணத்தை சேமிப்பீர்கள். நீங்கள் உங்கள் செயல்பாடுகள் மூலம் மற்றவர்களிடம் முன்னேற முடியும். விருச்சிக ராசி மக்களின் வேலையில் உங்கள் நிலையை உயர்த்தி பதவி உயர்வுகளுக்கு வலுவான போட்டியாளர் நீங்கள் உருவாக இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். மற்றும் தொழில் வணிகம் செய்யும் விருச்சிக ராசி மக்கள் ஒரு அனுபவமிக்க நண்பரிடமிருந்து குறிப்பிடத்தக்க ஆதரவையும் வழிகாட்டினை பெற்று வாழ்வில் முன்னேறுவீர்கள். விருச்சிக ராசி மக்களின் காதல் உறவுகளில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் காதல் மற்றும் காதலுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை அடைந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் காதல் உறவுகள் வலிமையை உங்களால் பராமரிக்க உதவக்கூடிய தன்மையில் இருக்கிறது. திருமண உறவுகள் பாசமாக இருக்கும். விருச்சிக ராசி மக்களின் வாழ்க்கை துணைவர்களிடையே நெருக்கத்தை வளர்க்கும் சூழலில் கிரகங்கள் இருக்கின்றன. மற்றும் உங்களை ஆளும் கிரகமான செவ்வாய் கிரகத்தின் முருகப்பெருமானின் அவரது பீஜ மந்திரத்தை உச்சரிப்பது நலமாக இருக்கும். அல்லது சண்முக கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். அதே நேரத்தில் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு அல்லது காளி மாதாவை வணங்கி அவர்களது நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயல் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். வணக்கம்.